City Star Express 2.2 with me Radio City Nancy. இன்னைக்கு நம்ம கூட பேச போறது மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஐ திங்க் ஷோ முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால சின்ன ஆடியோ. 125க்கும் மேற்பட்ட படங்கள், வெஸ்டர்ன் ஹிப்ஹாப், கிளப் மிக்ஸ் என்று பல ஜானர், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என பல மொழிகளிலும் தன் இசையால் வசியம் செய்து த கிங் ஆஃப் ரீமிக்ஸ் எனும் ட்ரெண்டை உருவாக்கிய லிட்டில் மாஸ்ட்ரோ யுவன் சங்கர் ராஜா. வணக்கம், நான் யுவன் சங்கர் ராஜா பேசுறேன். இன்று ரேடியோ சிட்டி ஸ்டார் எக்ஸ்பிரஸ் 2.0வில் எக்ஸாக்ட்லி இன்னைக்கு நம்ம கூட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. சோ யூசுவலா ஸ்டார்ஸ் தான் நம்ம ரேடியோ சிட்டி ஆபீஸ்க்கு வருவாங்க. பட் அவர் பிஸியா இருக்கிறதுனால நாம அவர் ஸ்டுடியோ கிளம்பி போனோம். பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் கேட்டேன். போயிட்டு இருக்கு. Good. I mean, good. It's fun. Lots of experience. You learn every day. And how you know, it's about getting better each day. அவர்கிட்ட ஒரு விஷயம் பேச வைக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், ரொம்ப ஜாலியான ஒரு பர்சனாலிட்டி தான். ஆனா அவரை பேச வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அண்ட் எப்படி அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கீங்க. வெரி யூ லுக் வெரி யங் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் தெரியுமா சொன்னாரு? So what's the secret? What are you doing? Saying young always. Baby, what a viral hit. எவ்வளோ மில்லியன்ஸ் தாண்டி போயிட்டே இருக்கு வியூஸ். எப்படி இருக்கு ஆக்சுவலி, எப்படி அந்த பாட்டை வந்து உருவாக்குனீங்கன்னு கேட்டப்ப அவர் சொன்ன விஷயம். டீம் ஒர்க் பண்ண சொன்னேன். ஒன்றும் இல்லை, குரூப் செட் பண்ணி பாட்டு எழுதும் போதே ரவுடி பி வச்சுக்கலாம் சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம். அண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு தனுஷ் செட் இது இந்த பாட்டு கண்டிப்பாக 60 மில்லியன் வியூஸ் வரும் பாருங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன சொல்றீங்க, நீங்க பார்த்துட்டே இருங்க சார் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் போதுன்னே வியூஸ் பயங்கரமாக போனோடனே எனக்கு கால்டு when I was like, you know, he told me this. So yeah, that's the thing. He got that. அதான் சொல்றது, ஆடியன்ஸோட பல்ஸ். அண்ட் நான் ஒர்க் பண்ணும்போது I know the song will be a hit. I didn't know that it will be like a viral, like a crazy thing, you know. சோ தனுஷ் ரெக்கார்ட் பண்ணும் போதே இது கண்டிப்பா நிறைய மில்லியன் வியூஸ் தாண்டும் அப்படிங்கறத சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு அப்படின்னாங்க. பட் எப்படி நீங்க ஆரம்பத்திலேயே தனுஷ் தான் பாடணும், தி தான் பாடணும் டிசைட் பண்ணிட்டீங்களா? எப்படி அது நடந்துச்சுன்னு கேட்டப்ப அவர் சொன்ன விஷயம் அது எப்படி எழுதும் போது சார் நான் போய் பாடிக்கிறேன் சார் சொல்றது. ஓகே அப்படின்னு தி வந்தாங்க. வெரி ஸ்பான்டேனியஸ் சாங் we recorded. He wrote the lyrics on the spot. I gave the tune just like that. And Dee came in the same day. We recorded it. That's how things happen. சோ இவ்ளோ வருஷம், எவ்வளவு பெரிய ஜர்னி, இவ்ளோ வருஷங்கள் நீங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கீங்க, எவ்வளவு படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எல்லாம் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்ன விஷயங்கள். Learn, that's a big word actually, because it's so vast and so wide, you know. So there's a lot of things I've learned, and I easily trust people, so I get fooled. So a lot of other things. So experience than a life. ஆமா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய கத்துக்கிட்டேன். நான் ரொம்ப ஈஸியா எல்லாரையும் நம்பிடுவேன். அதனால நிறைய பேர் என்ன ஏமாத்திருக்காங்க. பட் இப்ப அப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. அண்ட் இவர் வாயில இருந்து நிறைய வார்த்தைகளை வர வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹீஸ் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். பட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஹம்பிளான ஒரு பர்சன். கண்ணே கலையமான இந்த ப்ராஜெக்ட் தான் அடுத்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டைரக்டர் சீனு ராமசாமி ரொம்ப வேர்ஸ்டான ஒரு டைரக்டர். நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் யுவன் சங்கர் ராஜா வந்து தர்மதுரையிலேயே அவர் கூட ஒர்க் பண்ணாரு. சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்ன விஷயங்கள். அவர் ரொம்ப ஏர்த்தியா இருக்கும், ரொம்ப சினிமாத்தனமா இருக்காது. அட் த சேம் டைம் இட் வில் ஆல்சோ ஹேவ் அ கமர்ஷியல் வேல்யூ. இஃப் யூ சீ ஹிஸ் ஃபில்ம் லைக் தர்மதுரை அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அதுதான் அவரோட ஜோன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் தான் இருக்கும் அவரோட படங்கள்ல எல்லாமே. அந்த மாதிரியான ஃபீல் மியூசிக் தான் நானும் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் கண்ணே கலைமானே ரொம்ப ஒரு போய்டிக்கான ஒரு நேம். ஸோ லவ் சம்பந்தப்பட்ட ஃபீல் நிறைய இந்த படத்துல இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி லவ் வைஸ் மியூசிக் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டப்ப அவர் சொன்ன விஷயம். என்ன லவ் சாங்ல பிளே பண்ணுறீங்களோ அதுதான். பிகாஸ் நம்ம புதுசா பண்றோம்னு சொல்றது ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். இந்த பாட்டுக்கு நாங்க புதுசா ஒன்று ரெக்கார்ட் பண்ணோம், it's a new style. I don't believe in that. The song has to catch someone's heart. That's what I believe in.
அப்படி இவர் பண்ண பாட்டு எல்லாமே நம்ம மொத்த மனசையும் கேப்சர் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஃபீல் யுவனோட சாங்ஸ்ல, எஸ்பெஷலி லவ் சாங்ஸ், லவ் பிரேக்அப் சாங்ஸா இருக்கட்டும், சான்ஸே இல்லமா. யுவன் இஸ் வேற லீக் அப்படின்னு தான் சொல்லணும். நான் நம்ம யுவனோட ஸ்டுடியோக்கு போய் பேசி நிறைய விஷயங்கள் கேட்டேன். அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கறத நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் யுவனோட மியூசிக்ல நிறைய ஆக்டர்ஸ் பாடிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சான் படத்துல சூர்யா பாடிருக்காரு, தனுஷ் பாடிருக்காரு, எஸ்டிஆர் பாடிருக்காரு. சோ எப்படி இந்த பாட்டுலாம் வந்து இந்த ஆக்டர் பாடணும் நீங்களே டிசைட் பண்ணிடுவீங்களா, இல்லாட்டி டைரக்டர் டிசைட் பண்றதான்னு கேட்டப்ப அவர் சொன்ன விஷயங்கள்? நோ, சம்டைம்ஸ் இப்போ அஞ்சான்ல வந்து சூர்யா சார் பாடினது லிங்கு சார் வந்து சொன்னார், ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஐ வாஸ் ஓப்பன் டு ட்ரை. ஸோ அந்த மாதிரி ஹேப்பன்ஸ். சோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நடந்த ஒரு விஷயம் தான் அஞ்சான் படத்துல சூர்யா பாடினது. பட் எஸ்டிஆர், தனுஷ்லாம் கூட அவங்க கூட எல்லாம் வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி நீங்க ஷேர் பண்றீங்க. பிகாஸ் நல்ல பாடல்கள் வந்திருக்கு அவங்களோட கொலாபரேஷன்ல. சோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கேட்டப்போ? எல்லாருமே ஹேஸ் தேர் ஓன் டிஸ்டிங்க்டிவ் ஸ்டைல். எவ்ரிஒன் ஹேஸ் தேர் ஓன் டிஸ்டிங்க்டிவ் ஸ்டைல். தனுஷ் வந்து அவரோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆடியன்ஸோட பல்ஸ் கரெக்டா தெரிஞ்சிச்சு. And Simbu? Simbu obviously is extremely talented and திடீர்னு ஃபோன் பண்ணி சார் ஒரு சரியான ஒரு லிரிக் பிடிச்சாங்க கேளுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி சோ சிம்பு திடீர்னு போன் பண்ணி ஒரு லிரிக் நல்லா இருக்கு, இந்த மியூசிக் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாருன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எஸ்டிஆர் தான் பிடிக்கவே முடியல, பயங்கர பிஸியா இருக்காரு. அவரை தனியா போன் பண்ணி இன்டர்வியூக்கு வாங்கன்னு கூப்பிடணும். சோ நிறைய படங்கள் நீங்க பேக் டு பேக் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு காலத்துல வந்து யுவன் இல்லனா படம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ பிலிம்ஸ் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. பட் நடுவில் ஒரு பெரிய பிரேக், ஒரு கேப். ஏன் திடீர்னு அந்த பிரேக்? எங்க போனீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? I was not doing anything. I was just taking a break from Pulavar. I wanted a break because if I was doing on the time நான் பண்றதே பண்ணிட்டு இருந்தேன்னா I know இப்போ நான் இருந்திருக்க மாட்டேன். So that break was much needed for me. அண்ட் யுவன் ஒர்க் பண்ணாத ஜானர்ஸே கிடையாது. வெஸ்டர்ன், ஹிப்ஹாப் அப்படின்னு எல்லா ஜானர்ஸ்லயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. பட் யுவனோட ஸ்டைல்ல இந்த மியூசிக் இஸ் ஆல்வேஸ் குட் ஆர் இந்த ஆல்பம் இஸ் ஆல்வேஸ் குட், யுவனோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லும் போது எந்த ஸ்டைல் சொல்வீங்கன்னு கேட்டப்ப அவர் சொன்ன விஷயம், என்னோட ஸ்டைல்னு எதுவுமே இல்லை. ஐ அம் வெரி versatile in how my thoughts are. That's how I am also in terms of music. So if you give me something classical, I'll be able to do it. It's about it. Indian cinema teaches you, and that requires that actually is a main backbone of a composer. சோ பர்டிகுலர் ஸ்டைல்லாம் இல்லங்க, நீங்க எப்படி ஒர்க் பண்ண சொல்றீங்களோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஐ திங்க் அந்த ஒரு அக்செப்டன்ஸ் லெவல் தான் ஹீஸ் யுவன் சங்கர் ராஜா. நிறைய ரெக்கார்டிங் செஷன்ஸ், எவ்வளவு ஆக்டர்ஸ், எவ்வளவு டைரக்டர்ஸ் கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஏதாவது ஒரு மறக்க முடியாத ரெக்கார்டிங் செஷனை பத்தி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்ன விஷயங்கள்? lot of sessions with Simbu and Selva, நிறைய மெமரிஸ் இருக்கு. ஆக்சுவலி ஐ திங்க் விஷால் படம் திமிரன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அதில் வந்து ஒரு சேஸ், ஒரு லாங் சேஸ் போய் யாரா இவன் அப்படின்னு அவர் நிற்பார் ஸ்டைலாக. ஸோ நான் என்ன பண்ணுறோம், நிற்கிறதுக்கு வந்து ஒரு காமெடி மியூசிக் போட்டு விட்டேன். ஓகே, விஷால் வந்து ஃபைனலாக ரீல் பார்க்க வராது. நான் பிரேம் வந்தேன். லைக் ஓகே, we all were looking at the expression. அந்த விட்டு வந்தோடனே அப்படியே முறைச்சு என்ன நடக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேஸ் we do playing around and stuff. So I think சிம்புவோட நிறைய இருக்கும். சோ இதாங்க யுவன். பார்க்கும்போது ரொம்ப சீரியஸா, இல்ல இவரெல்லாம் போயிட்டு எப்படி இவ்வளவு ஜாலியா இருப்பாரு அப்படின்லாம் யோசிச்சீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் தான். ஆமா, பயங்கரமா எல்லாரையும் கலாய்ப்பாரு. நல்லா ரொம்ப ஜாலியான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். யுவனோட ராபிட் ஃபயர் क्वेश्चन செஷன். சோ ரீசன்ட் டைம்ஸ்ல நீங்க வாங்கி வச்ச ஒரு விஷயம் உங்க கபர்ட்ல என்னது? My perfumes. Okay. I have a lot of perfumes, but I like oud Arabic perfume. Okay. இது வரைக்கும் உங்க லைஃப்ல நீங்க ரிசீவ் பண்ண பெஸ்ட் அட்வைஸ்? Best advice from my father not to use electronic music a lot. Okay, உங்க செலிபிரிட்டி கிரஷ்? Celebrity crush வந்து Scarlett Johansson. சரி, சர்ஜரி எல்லாம் பண்ணி வேற மாதிரி ஆயிட்டாங்க.
ஓகே, சோ ஒன் கிரேசியஸ்ட் லெட்டர் ஆர் ஒரு லவ் லெட்டர் வந்து உங்களுக்கு ஃபேன் கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்திருக்கும், வரலன்னு சொல்லாதீங்க. எது சொல்வீங்க? ஐ திங்க் ஒரு வாட்டி மெயில் நினைக்கிறேன். இட்ஸ் a long story actually. கட் ஷார்ட் என்னன்னா, நான் வந்து எங்க போறேனோ எங்கெங்கெல்லாம் போறேனோ ஸ்பை ஷாட்ஸ் மாதிரி போட்டோ எடுத்து எனக்கு மெயில் வந்துட்டே இருந்தது. அப்புறம் எங்க மம்மி அம்மா கிட்ட சொன்ன இந்த மாதிரிலாம் வருதுமா, என்ன பண்றது தெரியல அப்படின்னு. மாம் செட் டோன்ட் ரெஸ்பாண்ட். சோ ரவுடி பேபி ரொம்ப ஃபேவரட் சாங், எல்லாருக்குமே இப்ப அது ஃபேவரட் அடிக்ஷன் ஆயிடுச்சு. பட் லேட்டஸ்டா உங்களுக்கு உங்க ஐபாட்ல எப்பவுமே நீங்க கேக்குற ஒரு பாட்டு? இப்ப திடீர்னு சொல்லணும்னா பாடும். ஓகே, உங்க கில்ட்டி பிளஷர் இது பண்ண கூடாதுதான் ஆனா பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னு இருக்க ஒரு விஷயம்? கில்ட்டி பிளஷர் எதுவும் இல்ல. சாக்லேட். ஓகே. யா, சாக்லேட் பிடிக்கும். யா, ஸ்வீட் பிடிக்கும். யா, டெசர்ட் டைப் இப்போ. சோ உங்க 2am ஃப்ரெண்ட் இந்த டைம்ல ஃபோன் பண்ணா கூட இவன் எடுப்பான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்னா யாரு சொல்வீங்க? இர்ஃபான். ஓகே, யார் அந்த இர்ஃபான்? He's with me all the time. Okay. So he handles my production house and everything else. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு 3 நேம்ஸ் கொடுப்பேன். அந்த 3 பேருக்கும் நீங்க வேற ஏதாவது ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணு. ஓகேயா? சிம்பு. சிம்பு entrepreneur. திடீர்னு தோணுச்சு, நீங்க ரேபிட் ஃபயர் தானே, தோணுது தானே டக்குன்னு சொல்லணும். சரி, தனுஷ். தனுஷ் author. Yeah, he loves to read books. Okay. Okay, so செல்வராகவன். Music supervisor. Okay. Music director Dharan. Dharan கேமே கொடுக்கலாம். Dharan வந்து they travel and they do the packaging and all of that. Okay. ஓகே, எல்லாருக்கும் நல்ல ப்ரொஃபஷன்லாம் கொடுத்தாரு. நீங்க உங்களுக்கு வேற ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணனும்னா என்ன ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டப்ப வேற தெரியுமா சொன்னாரு? நானா எங்க வேணாலும் தெரியல, வேற ஏதாவது ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணணும்னா சூஸ் பண்ணலாம். ரேடியோ ஜாக்கி. சீரியஸ்லி பேசவே மாட்டேன், அப்புறம் என்ன எப்படி அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவுட். ரெண்டு வாரம் மேல பேச மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படி நீங்க ரேடியோ ஜாக்கி ஆகலாம்? See, you're questioning back now. That is why I said radio jockey. சோ யுவன் வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களோட லைஃப் ஹிஸ்டரிய வந்து ஒரு பயோபிக்கா எடுக்கணும் அப்படின்னா யார் நடிக்கலாம், என்ன பேர் வைப்பீங்கன்னு கேட்டப்ப அவர் சொன்ன விஷயம்? அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லைங்க. What you've done so many things. There are more people who have done lot of records and அந்த மாதிரி அவங்களோட போய் பயோபிக்கா என்ன விட்டுடு. சரி, உங்களுக்கு நீங்க ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா என்ன டைட்டில் கொடுப்பீங்கன்னு கேட்டப்ப அவர் சொன்ன விஷயம்? யுவன் I think is the best. Yeah, அப்பா கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் யுவராஜா தான் வைக்கிறதா இருந்தாங்க. Then dad came and said no யுவன் அப்படின்னா சொன்னாங்க. அப்ப நான் ஓகே. ஓகே, சோ ஒன் திங் யுவனை பத்தி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? No one knows. I am a prankster. I play a lot of prank on people. Okay. So yeah. Okay, truth or dare? Truth. Okay, your first crush. First crush school, I think on the road la போகும்போதே பாப்போம். யாரெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு ஒரு பாட்டு நீங்க பண்ண பாட்டு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு. ஏன் இப்போ எதுக்கு டெடிகேட் பண்ண போறாங்க? நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, டெடிகேஷன்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. எனிவே ரொம்ப கியூட்டா ஸ்வீட்டா நான் கேட்ட क्वेश्चंसக்குலாம் பதில் சொன்னாரு. ரொம்ப ஜாலியா போச்சு. அண்ட் ஃபியூச்சர்ல இவனோட பிளான்ஸ்லாம் என்னன்னு கேட்டப்ப அவர் சொன்ன விஷயங்கள். Apart from music, I'm producing films, getting into producing a lot of web series also. So ஓகே, ஷோர் எண்டுக்கு வந்துட்டு உங்க ஃபேன்ஸ் சப்போர்ட்டர்ஸ்க்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்டப்ப அவர் சொன்ன விஷயம்? Keep supporting good music. That's all. Keep supporting good music. அவ்வளவுதான். I do music, so yeah.
Yes, thank you so much for answering all my questions. Thank you. Thank you so much. So இந்த இன்டர்வியூ வந்து அவ்வளோ ஃபன்ஃபில்டா ஜாலியா போச்சு. அண்ட் ஃபைனலி நான் தான் அவரை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ண பெர்ஃப்யூம் கேட்டுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி போய் எனக்கு பிடிச்ச பெர்ஃப்யூம் எடுத்து வந்து இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னு கையில கொடுத்தாரு. வண்டர்ஃபுல் பெர்ஃப்யூம். அதோட இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னா Facebook, Twitter, Instagramல RJ Nancyல போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பெர்ஃப்யூம் பிளஸ் யுவனோட போட்டோ அப்லோட் பண்ணிருக்கேன். ரேடியோ சிட்டி தமிழ் எங்கேயும் எப்பொழுதும்.